அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. ஓம் நம சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ நவகிரகங்கள் இருக்கிறது. அதில் 7 கிரகத்துக்கு வீடு, ஆட்சி, உச்சம், மூலதிரிகோணம், நீச அமைப்பு இது எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு கிரகங்களுக்கும் வலிமைன்னு ஒன்று இருக்குது. அதை தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ முதல் வலிமை பார்த்தீங்கன்னா, கிரகங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது சூரியன் தான். மிக வலிமை உடையது. சூரியன் பார்வை எந்த ராசிக்கும் சரி, எந்த லக்கணத்துக்கும் சரி, எந்த கிரகத்துக்கும் சரி நல்லதே செய்யாது. சூரியன் முழுக்க முழுக்க பார்வையால் தீனியே செய்வார். ஏன்னா அது அக்னி கிரகம். அது பார்வை பார்க்கக்குள்ளே எரிச்சிடும். அதனால் அவருடைய பார்வை கெடுதலே செய்யும். ஆனால் சூரியன் இருக்கும் இடம் எப்போதுமே ஜொலிச்சு கொண்டு இருக்கும். அது அடிப்படையில் ஜாதகர் ஜொலிப்பார். ஆனால் பார்வையை பொறுத்த மட்டும் பார்வை ஒரு ஜாதகரை அழிச்சிடும். கருத்தில் கொள்ளுங்க. கிரகங்களே மிக வலிமை மிக்கவர் சூரியன் தான். அதுக்கு அடுத்த வலிமை மிக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அதுக்கு அடுத்தது சுக்கிரன். அதுக்கு அடுத்தது குரு. அதுக்கு அடுத்தது செவ்வாய். அதுக்கு அடுத்தது புதன். அதுக்கு அடுத்தது சனி. சனி தான் இருக்கிறதுலே மிகவும் பலம் குறைந்தவர். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல சனி தான் மிகவும் வலிமை குன்றியவர். கருத்தில் கொள்ளுங்க. கிரகங்களே மிக வலிமையானவர் சூரியன், வலிமை குன்றியவர் சனி. ஆனால் இருவருமே ஜாதகருக்கு இருக்கும் இடத்தில் அதிக நன்மைகளை செய்வார்கள். இப்போ லக்கணத்தில் சூரியன் இருக்கிறது என்றால் அவர் ஒரு அதிகார செய்யும் அமைப்பில் வாழ்வார். அவர் கீழ் எப்போதும் ஒரு 10-15 பேர், இல்லை குறைந்தது ஒரு 5 பேராச்சும் அவர் கீழ் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். அவருடைய பேச்சை அனைவரும் மதிப்பார்கள். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சனின்னு எடுத்தீங்கன்னா, லக்கணத்தில் சனி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் எல்லா வேலையும் பொறுமையாக தான் செய்வார். ஆனால் வாழ்க்கையில் பொறுமையாக இருந்து ஜெயிச்சு காட்டுவார். இரு கிரகங்களுக்கும் வித்தியாசம் உள்ளது. ஆனால் இரு கிரகங்களுமே ஜாதகரை வாழ வைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இரு கிரகங்களையும் பார்க்குற பார்வையில் ஜாதகரை அழிச்சிடும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.